நாள் ஆகஸ்ட் 9, 2026. இன்றைய நாளுக்கான தலைப்பு புதிதும் கூர்மையுமான எந்திரம். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எசையா 41:15. மர வேலை செய்யும் தொழிற்சாலையில் இருவர் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். காலை முதல் மாலை வரை மரங்களை வெட்டி கொடுப்பது இவர்களுக்கு வேலையாக கொடுக்கப்பட்டது. இருவரும் தினமும் காலையில் மரங்களை வெட்ட தொடங்கி மாலையில் அவற்றை சேகரித்து ஒப்படைத்துவிட்டு செல்வார்கள். இந்த இருவரில் ஒருவர் அதிகமான மரங்களை கொண்டு வந்து ஒப்படைத்தார். மற்றொருவர் குறைவான மரங்களையே வெட்ட முடிந்தது. காரணம் என்னவென்றால், அதிக மரங்களை வெட்டிய நபர் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்வார். அவர் ஓய்வெடுக்கும் போது தன்னுடைய கோடாரியை தீட்டிக்கொண்டே அமர்ந்திருப்பார். பிறகு மீண்டும் மரங்களை வெட்ட ஆரம்பிப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆயுதத்தை கூர்மையாக்கி செயல்பட்டதால் இவரால் அதிக மரங்களை வெட்ட முடிந்தது. ஆனால் மற்றொருவர் ஓய்வு நேரத்தில் ஆயுதத்தை கூர்மையாக்கவில்லை, உடலுக்கு ஓய்வு கொடுத்தார். கூர்மையற்ற அவரது கோடாரியால் அதிக மரங்களை வெட்ட இயலவில்லை. ஒரே வேலையின் தரம் வேறுபட்டது. அதிக மரங்களை வெட்டிய நபர் பாராட்டையும் பதவி உயர்வையும் பெற கூர்மைப்படுத்தும் செயல் காரணமாக அமைந்தது. நாமும் கூர்மையான ஆயுதத்தை போல தேவ ஊழியத்தை விரைந்து முடிக்க அழைக்கப்படுகிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு 9:37. தேவராஜ்ய ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிற வேலையாட்களாகிய நாம் கூர்மையான ஆயுதத்தை போல துரிதமாக செம்மையாக செயல்பட தேவனிடம் பிரார்த்திப்போமாக. நம்முடைய தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக உபயோகித்து அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரவேண்டும் என ஊழியத்தை துரிதப்படுத்துவோம். நம்மை கூர்மையான ஆயுதமாக மாற்ற தேவனோடு அனுதினமும் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. அந்த அவசியத்தை அனுதின ஜெபத்திலே போராடி வெற்றி பெற ஆவியானவரின் துணையோடு இந்த உலகத்தின் மனிதர்களை இயேசுவுக்காக அவர் மந்தையை பெருகச் செய்ய உழைப்போம். இயேசுவே சீக்கிரம் வாரும் என வரவேற்போம். ஜெபம். தேவனே, எங்களை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றும். ஆமேன்.